ஆண்டவர் கேட்கிறாரு, அவனை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டா, யாருகிட்டையும் கேட்காதவன் அவன் ரொம்ப புத்திசாலித்தனமா கேட்கிறான். அவனுக்கு தெரியுது இவர்கிட்ட கேட்டா கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. இவர்கிட்ட கேட்டா மனுஷங்கிட்ட கிடைக்காததெல்லாம் இவர்கிட்ட கிடைக்கும். மனுஷனால எதெல்லாம் கூடாதோ இவர்கிட்ட போனா எல்லாம் கூடும். மனுஷன் மூலமா எதெல்லாம் நடக்கலையோ இவரு கிட்ட போனா எல்லாம் நடக்கும். இதுவரைக்கும் அடைக்காத கடன் அடைக்கப்படும். இதுவரைக்கும் மாறாத பலவீனம் மாறும். இதுவரைக்கும் மாறாத வியாதி மாறும். இதுவரைக்கும் மாறாத பிரச்சனை மாறும். இதுவரைக்கும் உடையாத மந்திரம், பில்லி சுனிய, செய்வின, ஏவல் எல்லாம் உடையும். இவர்கிட்ட போனா தீராத பிரச்சனை தீரும். இவர்கிட்ட போனா தரித்திரம் மாறும், ஏழ்மை மாறும், பஞ்சம் மாறும், பசி மாறும், வறுமை மாறும், உபத்திரவம் மாறும், வேலையில திண்டாட்டம் மாறும். ஹல்லேலூயா. இவர்கிட்ட போனா என் வாழ்க்கைய தலைகீழா மாறும். இந்த இயேசுங்கிற நாமத்தை சொல்லி கூப்பிட்டா என் குடும்பமே ஆசீர்வதிக்கப்படும். அவனுக்கு தெரியுது இவர்கிட்ட போனா என்னுடைய சூழ்நிலை எல்லாம் மாறிடும். அப்படிதான் நீங்க வந்திருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, உங்க சூழ்நிலைகளை மாற்ற வல்லமையுள்ளவரா இருக்கிறார். உங்க தேவைகள் சந்திக்கப்பட போகுது. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி ஆண்டவரை நம்பி நீங்க வந்தீங்களோ, உங்க நிலைமையிலையும் ஒரு பெரிய மாற்றத்தை என் தேவனாகிய கர்த்தர் தரப்போகிறார். எத்தனை மனுஷன் கைவிட்டாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டாரு. கைவிடவே மாட்டார். நீங்கள் இதே பட்டணத்தில் உங்கள் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற ஒரு ஆண்டவர்.